சிந்திப்போம், செயல்படுவோம். இது உங்கள் ஏஞ்சல். அனைவருக்கும் வணக்கம். தவறு நடந்திருந்தா திருத்துவதுதான் நல்ல ஆட்சி. இப்ப பாத்தீங்க அப்படின்னா, இன்று பல அரசியல் கட்சிகள் நீட் தேர்வு முறைகேடுகளை முன்வைத்து மத்திய அரசுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களை நடத்திட்டு இருக்காங்க. இங்க நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, தவறு எங்க நடந்திருக்கு அப்படிங்கிறத விட தவறு எப்படி அந்த அரசு கையாள்கிறது அப்படிங்கிறத நம்ம முக்கியமா பார்க்கக்கூடிய ஒரு பார்வைங்க. இந்தியாவுல தேர்வு முறைகேடுகள் அப்படிங்கிறது இன்று நேற்று நடந்த பிரச்சனை கிடையாது. இது பல ஆண்டுகளா தேர்வு முறைகேடுகள் நடந்திருக்கு மற்றும் தேர்வு முறைகேடுகளை வினாத்தாள் கசிவு ஏற்பட்டு பல தேர்வுகள் ரத்து ஆயிருக்கு. அப்ப நம்ம இங்க பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் எப்படின்னா, அந்த அரசியல் கட்சிகள், அந்த அரசு இதற்கு ஏதாவது தீர்வு கண்டிருக்கா? தேர்வு முறைகேடுகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது சட்ட ஒழுங்கு நிறுவியிருக்காங்களா? இல்ல அந்த தேர்வு முறைகேடுகள் நடந்ததற்கான குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு அதற்கு ஏதாவது தண்டனை கொடுத்திருக்காங்களா? இதை நம்ம சற்று சிந்திக்கணும். ஆனா இன்று நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த தேர்வு முறைகேடு ஏன் நடந்தது, அதற்கான காரணம் என்ன, அதற்கான குற்றவாளி யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஒரு சரியான தண்டனை கொடுக்கணும். இனிமேல் இந்த தேர்வு முறைகேடுகள், வினாத்தாள் கசிவு எதுவும் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்காலத்திற்கான ஒரு சட்ட நிறுவத்தை நிறுவியிருக்காருங்க. இது முற்றிலுமா அரசியல் கட்சி அல்லாம மாணவர்களோட எதிர்காலத்திற்கும் மாணவருடைய முன்னுரிமைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட ஒரு செயல்பாடுதான். ஆகவே நம்ம எல்லாத்துக்கும் எந்த ஒரு அரசுமே தவறு செய்யக்கூடாது அப்படிங்கறதா நம்ம எல்லாத்துக்குமான ஒரு விருப்பம். ஆனா உலக அமைப்புகள்ல 100% தவறு நடக்காமல் இருக்குமா? இல்ல, தவறு ஏதாவது ஒரு வகையில நடக்கிறதுதான். ஆனா அந்த தவறை ஒழிச்சு வைக்காம அந்த தவறை ஒப்புக்கொண்டு அதை சரி செய்ய பார்க்கணுங்க. இதுதான் ஒரு சரியான ஒரு அரசு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு நியூஸ்ல வந்துகிட்டே இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, தர்மேந்திர பிரதான், அதாவது மத்திய கல்வி அமைச்சர் அந்த பதவியிலிருந்து விலகணும் அப்படின்னு சொல்லி அங்க ஒரே போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இப்ப இந்த தர்மேந்திர பிரதாப் அவர்கள் 30 வருஷத்துக்கு முன்னாடி 1997ல பாத்தீங்க அப்படின்னா, இதே தர்மேந்திர பிரதாப் அவர்கள் தான் தேர்வு முறைகேடு, வினாத்தாள் கசிவுக்காக ஒரு போராட்டமே நடத்திருக்காரு. அப்ப அதனாலதான் ஒடிசாவுல அவர் மிகவும் புகழ் பெற்றவரா மாறினாருங்க. அப்ப வினாத்தாள் கசிவு ஏற்படக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வைராக்கியமா ஒரு போராட்டம் நடத்தி இன்னைக்கு ஒரு அரசியல் அமைப்புல ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கிறாரு அப்படின்னா, அவரு அவரோட நாலேஜோட, அவரோட உணர்வோட இந்த ஒரு தவறு நடந்திருக்காது. அவரையும் அறியாமல் எங்காச்சும் ஒரு பக்கம் ஒரு தவறு நடந்திருக்கும், அதை அவர் சரியான முறையில கண்டுபிடிப்பாரு. ஆகவே நம்ம யாரும் ஒரு தனி மனிதனை குற்றம் சொல்லாம அங்க என்ன நடந்திருக்கு, அதை எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அரசும் அதான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆகவே மாணவர்கள் யாரும் பதட்டப்படாம மாணவர்கள் அவங்களுடைய சரியான வழிகாட்டுதலோடு போகணும். இப்ப இந்த நீட் தேர்வு வேண்டாம்னு சொல்றாங்க. எதுக்காக? நீட் தேர்வு இருந்தா மட்டும்தான் ஒரு சரியான ஒரு கல்வி முறை நமக்கு இருக்குங்க. இப்ப மாணவர்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாலும் சரி, அரசு பள்ளிகள்ல படிச்சாலும் சரி, அவங்க சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிச்சாலும் சரி, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிச்சாலும் சரி, அவங்களுக்கான ஒரு நாலேஜ் கண்டிப்பா இருக்குது. அந்த எல்லா மாணவர்களும் ஒருங்கிணைந்து அந்த நீட் தேர்வுல பயிற்சி பெற்று பாஸ் பண்ணா மட்டும்தான் அவங்களால மருத்துவர் ஆக முடியும், இல்லைங்களா? இப்ப சிபிஎஸ்இல படிச்ச ஸ்டூடெண்ட் பணம் இருந்தா அவங்க மருத்துவர் ஆக முடியாம கிடையாது. அரசு மாணவர்கள் நீட் தேர்வு படிக்க முடியல அப்படின்னு சொல்றதுக்கான எந்த ஒரு எல்லாமே அவங்களுடைய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி சம்பந்தப்பட்டதா இருக்கு. ஆகவே அவங்க அதை படிச்சு சரியான அறிவு, புரிந்து கொள்ளும் திறனோடு இருந்தாங்க அப்படின்னா அவங்க எளிய வகையில அந்த நீட் எக்ஸாம் அவங்க எதிர்கொள்ள முடியும். அப்ப அவங்க அதிக மதிப்பெண் பெற்று எந்த அரசு பள்ளி மாணவர்களாகட்டும், சிபிஎஸ்இ மாணவர்களாகட்டும், அவங்களுடைய அறிவுத்திறனை மட்டுமே அடிப்படையாக கொண்டு அந்த நீட் தேர்வுல வெற்றி பெற முடியும். இங்க பணக்காரங்க, ஏழை அப்படிங்கிற எந்த ஒரு இதுவுமே இல்ல. அரசு பள்ளி, சிபிஎஸ்இ மாணவர்கள், மெட்ரிகுலேஷன் மாணவர்கள் எந்த ஒரு பாகுபாடுமே இல்ல. மாணவனுடைய அறிவுத்திறன் மட்டுமே பேசப்படுகிறது இந்த நீட் தேர்வுலிங்க. ஆகவே இந்த நீட் தேர்வு அப்படிங்கிறது ஒரு சரியான திறமையுள்ள ஒரு மாணவனை மருத்துவராக்கக்கூடிய ஒரு முயற்சியான ஒரு வழிதான் நீட் தேர்வு. ஆகவே இதை அனைவரும் புரிந்து கொண்டு நாம் அனைவரும் இதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.